ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே தரணி வந்திருக்கேன். இது நம்ம சேலம் டாக்கீஸில் ஷோ பண்ணுறதுக்குன்னு ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறேன். அது வேறு யாரும் இல்லை, நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆர்ஜே தரணி. ஏன்னா வேறு எந்த அடிமைகளும் கிடைக்கவில்லை என்பது தான் உண்மையான ஒரு விஷயம். இருந்தாலும் இருந்துட்டு போகுது. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா மொபைல் எடுத்து வச்சுட்டு நோண்டிக்கிட்டே இருக்கணும். காலேஜ் படிக்கிற பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலைக்கு போகிற பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும், பையன் மட்டும் இல்லைங்க, பொண்ணுங்களும் அப்படி தான். 24 மணி நேரமும் நம்ம மொபைலில் நோண்டிக்கிட்டே இருப்போம். அது ரோட்டில் போகும்போது கூட நோண்டிக்கிட்டே இருக்கோம்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நோண்டிக்கிட்டு இருக்கும்போது தான் இன்னைக்கு நான் அப்படியே ஃபேஸ்புக்கில் உள்ள பூந்து போய்கிட்டே இருந்தேன்னா, அப்படி போகும்போது டக்குன்னு ஒரு போஸ்ட்டை பார்த்த உடனே ஏன் இதை வச்சு நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டுன்னு தோணுச்சு. என்ன அந்த போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நீ வாழ்ந்தீங்கன்னா உன் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்துச்சு. அந்த போஸ்ட்டை பார்த்த உடனே என் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்தேன். அதே மாதிரி மற்றவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லியெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். அப்படி யோசிச்சு பார்த்ததை என் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா அது நல்லா இருக்குமா? இருக்கவே இருக்காது. அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஷோவில் நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அப்படி மட்டும் வாழ்ந்தாவே போதும், அதுதான் வாழ்க்கை, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த ஷோவில் நான் உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட், என்னோட வாழ்க்கையை நான் வாழ்கிறேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். அப்படியெல்லாம் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நானும் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறது ஒத்துக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் சில சமயங்கள்லேயே அதையும் ஓவர் கம் பண்ணி நாம் வாழணும் அப்படின்னு எனக்கு தோணுன விஷயங்களை நான் உங்ககிட்ட இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சட்டுன்னு ஷேர் பண்ண போகிறேன். மொதல் விஷயமே மற்றவங்களுக்காக நம்ம செய்கிறது, நம்மளுடைய வெளிப்புற அழகை ரொம்ப மேம்படுத்தி காட்டிக்கிறதுக்காக. அதுக்கு நம்ம முதல்ல பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிராண்டட் அப்படிங்கிற ஒரு பொருள் யூஸ் பண்ணுவோம். பிராண்டட் ஷர்ட்ஸ், பிராண்டட் ஷூஸ், பிராண்டட் பேக் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே பிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தைக்கான மதிப்புக்கு நம்ம ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி பொருள் வாங்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆளாக இருக்கோம் அப்படின்னா இது நம்மளுக்கான வாழ்க்கை இல்லை. மற்றவன் நம்மளை தப்பாக நினைச்சிருவானே அப்படின்னு நினச்சி நாம் வாங்குறதா இந்த பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த அற்புதமான உணவுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த உணவுகள் நம்மளுக்கு பெரிய பெரிய கடைகளுக்கு போனால் தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியாது. இதே எங்கள் ஊரில் ஒரு ஹோட்டல் இருக்கும், நம்ம கண்ணு முன்னாடியே தான் விளக்கமாத்த எடுத்து அடித்து 2 பரோட்டா போட்டு கொடுப்பாங்க. அதே நம்ம ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அவன் விளக்க மாத்தில் அடிக்கிறானா எதில் அடிக்கிறானான்னு தெரியாது. ஆனால் அங்கே பரோட்டா வாங்கினீங்கன்னா 8 ரூபா தான். அதே அந்த கடையில் போய் பரோட்டா வாங்கினீங்கன்னா 40 ரூபா போட்டு நம்மளோட பில்லை நல்லா கிழிச்சு கையில் கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் வாட்டருக்கு கூட காசு கொடுக்குற மாதிரி இருக்குது. நம்ம நாட்டில் கோட்டருக்குன்னா எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறாங்க, வாட்டருக்கு செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுகள் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதையும் சொல்லிக்கலாம். அது மாதிரி நம்மளுக்கு இயற்கையான உணவுகள், அது நம்ம பரோட்டாலாம் சொல்ல வரல, அது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ரோட்டு ஓரமாக இருக்கக்கூடிய அந்த இளநீர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நுங்கெல்லாம் ரோட்டு ஓரமாக பதநீர்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்றதில்ல. அதெல்லாம் போய் குடிச்சோம்னா நம்ம கூட வர்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு ப்ரெஸ்டீஜ் ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சே அப்படின்னு சொல்லி குக்கரே அது இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம மக்கு பசங்க. ஸோ அது மாதிரி நேச்சுரல் ஃபுட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அப்படியே ஹைஜீனிக்காக தான் சாப்பிடுவோம், பீஸா தான் சாப்பிடுவோம், காஃபி பாரில் தான் காஃபி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம ஆளுங்க சுற்றிட்டு இருக்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த காலேஜுக்கு முன்னாடி இந்த ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு முன்னாடி வைக்கிறது என்னன்னா, நம்ம பசங்க சீன் போடுவாங்க, கண்டிப்பாக நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க புத்தி கூர்மையாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஆளுங்கெல்லாம் இது மாதிரி போவாங்க. எஸ்பெஷலி இந்த லவ்வர்லாம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பண்ணுற அலப்பறை இருக்குது, அது ரொம்ப பெரிய அலப்பறையாக தான் இருக்கும். நம்மளுக்கு 5 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுக்கறதுக்கு 1000 டைம் யோசிப்பான். இதே அவன் ஆளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சான்னு வச்சுக்கோங்க, காஃபி பாருக்கு தான் போவான், பீஸாக்கு தான் போவான், போய் பயங்கரமாக சாப்பிட்டு ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் பில்லு வச்சுட்டு தான் வர அளவுக்கு நம்ம பசங்க இருக்காங்க. 600 700ங்கிறதே ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்படின்னா எனக்கெல்லாம் தெரியாது, பிகாஸ் ஐ எம் வெரி குட், நல்ல பையன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த எஜுகேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளுக்கான டாப்பிக்கே இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒன்று படித்தா போதும். ஏன்னா படிக்கிற படிப்பு நம்மளை பற்றி தெரியாதுங்களா? அதனால் நம்ம அப்பா அம்மா யோசிப்பாங்க, என் பையன் இங்கே தான் படிக்கணும், என் கூட வேலை செய்கிறவரோட பையன் இங்கே தான் படித்தா இவ்வளோ மார்க் வாங்கினா அவன் டாக்டர் ஆகிட்டான் அப்படி வாங்குவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலில் தான் நீ படிக்கணும், அந்த காலேஜில் தான் நீ படிக்கணும், அந்த டிகிரி தான் படிக்கணும். அப்படியும் அந்த டிகிரியோட அப்ரிவேஷன் கூட என்னன்னு தெரியாது, அந்த காலேஜ் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது, அந்த ஸ்கூலில் எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் நம்மளே அடித்து பிடிச்சி நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட பெருமையை காட்டிக்கணும், என் பையனும் அங்கே தான் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தில்லா சொல்லிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டுட்டு போய் நம்மளை சேர்த்து விட்டுறாங்க. நம்மளும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா வேலை கிடைக்குதா அப்படின்னா ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நாம் பிடிக்காம தானே போய் படிப்புக்கே போயிருக்கிறோம். அப்புறம் எப்படி அது நம்மளுக்கு மண்டையில் ஏறி அதை படித்து நம்ம வேலைக்கு போகிறோம். அப்புறம் வேலைக்கும் போக மாட்டோம், ஏதாவது பிபிஓ கம்பெனி கேபிஓ கம்பெனியாக பார்த்து வேலை கிடைக்கும். பகலாக வேலை செஞ்சு பயப்பில் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி வாழணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கெல்லாம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜாப்
நம்ம படித்த படிப்புக்கான ஜாப் கிடைக்கும், ஆனால் சேலரி குறைவாக இருக்கும். இதே வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, ஒரு எம்என்சியில் ஒரு ஐடி சாஃப்ட்வேரில் போனால் பல்காக சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், என் லவ்வருக்கு முன்னாடி நான் சொல்லணும், அவன் என்னை விட்டுட்டு போனால அவளோட நான் அதிகமாக சம்பாரிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் ஏதாவது ஒரு சென்டரில் போய் படிச்சுட்டு எங்கேயாவது வேலைக்கு போயிடுறானுங்க. அதனால் நம்மளுக்கு என்ன வருமோ அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா மற்றவனுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வேலைக்கு போகிறது கூட. அதே மாதிரி அடுத்த விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பேசணும்னு நினச்சது ஏன் அப்படின்னா, இது நம்மளுக்கு செட் ஆகலையே அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சல்னு கூட நினச்சிக்கலான்னு பார்த்துக்கோங்களேன். இந்த லவ்வர் இருக்கிறவங்க பண்ணுற அலும்புகாலம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அதிகமாக இருக்கும். அவனோட லவ்வருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா கூட பிராண்டட் பொருள் மட்டும்தான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். கிஃப்டா, 1000 ரூபாய் கீழெல்லாம் ஒரு லவ்வர் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் ஒரு சிலர் சொல்கிறானுங்க. நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுக்கு 100 ரூபாய்க்கு கூட ஒரு கிஃப்ட் வரலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்தது இந்த சாக்லேட்டு. நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த பிள்ளைங்களுக்கு வந்து 5 ரூபா சாக்லேட்டு 10 ரூபா சாக்லேட்லாம் இப்போ பார்க்கறதே கிடையாது. அதுவும் இல்லாமல் அது எங்களுக்கு பிடிக்கிறதுமே கிடைக்கும். மினிமம் 80 ரூபாய் சாக்லேட்டாக இருக்கணும். 80 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரலும் கூட வாங்கி கொடு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டில் கூட வந்து ஒரு இது இருக்கும் மற்றவங்களுக்காக. இங்கே பாடுறா, என் லவ்வருக்கு நான் வந்து 80 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கேன், நீனா 80 நான் 200 அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. டேய், நீங்கள் 2 பேரும் போட்டி போடுறீங்க, ஆனால் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோமா, ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுமா, அவங்களுக்கு எது மாதிரி பொருள் பயன்படும் அப்படின்னு பார்த்து வாங்கி கொடுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பொருளாக பார்த்து வாங்குவாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி வந்து இந்த மேரேஜுக்குன்னு போனால் 2 பொருள் டிஃபால்ட்டாக எல்லாருமே வாங்கிடுவாங்க. ஒன்று வால் கிளாக்கு, 2வது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேமு. ஒரு 300 கிஃப்ட் வருது அப்படின்னா அதில் 200 கிஃப்ட் இது ரெண்டுமே வந்துடும், மிச்சம் 100 கிஃப்ட் தான் வேறு ஏதாவது வரும். என்ன பண்ணுறது, ஒரே மாடல்லாம் வரும். நான்லாம் வேறு ஒரு பிளான் வச்சிருக்கிறேன், பட் அந்த பிளானுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா எல்லாருமே அலர்ட் ஆயிடுவாங்க. இது மாதிரி எல்லாருமே மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கோம். மற்றவங்களுக்காக வாழ்ந்து நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுக்காக நம்ம வாழணும், நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு, உனக்கு என்ன பிடிக்கும், ரோட்டு கடையில் இருக்கிற இளநீர் தான் பிடிக்குமா, குடி பிரச்சனையே கிடையாது. இங்கே பாரு, எனக்கு 600 ரூபா பிராண்டட் ஷர்ட்லாம் வேணாம், 150 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் இருந்தால் போதும், என்னோட உடம்பை கரெக்டாக மறைச்சா போதும். அதே மாதிரி பார்க்க நான் அழகாக இருக்கேனா, அது போதுன்னு நினைக்கிறியா, 150 போதியா, அதையே போட்டுக்கோ. அதே மாதிரி ரோட்டு கடையில் இருக்க டீ நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா, போய் குடி, அதில் என்ன தப்பு. அப்போ தான் வெளியில் போகிற 4-5 பேர்த்த நம்ம பார்க்க முடியும், அப்படியே ரொமான்டிக்காக நிற்கலாம் முடியும். என்ன, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பா அம்மாங்களுக்காக இதை சொல்கிறேன், கூடிய சீக்கிரம் அவங்களுக்காகவும் ஒரு ஷோ பண்ணுவோம். ரொம்ப நல்லா இல்லைப்போ, கூடிய சீக்கிரத்திலே பண்ண போகிறோம். உங்கள் பையனுக்கு எது பிடிக்குதோ அல்லது உனக்கு எது வருமோ அதை படிக்க ஆரம்பி. படிச்சினாவே உன் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில வேலை வாங்குறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நான் ஃபேஸ்புக்கில் படித்ததில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இதெல்லாம் மக்களுக்கு சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு நம்மளோட மெயில் ஐடிக்கு இந்த கண்டென்ட்டை பற்றி இப்படி பேசு அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க. அடுத்த நாளே நாம் வந்து ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த 8 நிமிஷம் எனக்காக ஒதுக்கி இந்த ஷோ கேட்டவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்போ நான் சீட்டு டாபா சொல்லிட்டு கிளம்புறது. நான் உங்கள் ஆர்ஜே தரணி. டாடா.